वणक्कम। कांग्रेस का भ्रष्टाचार, भ्रष्टाचार मुक्त भारत, कांग्रेस मुक्त भारत, ஆப்போசிஷன் முக்த் பாரத், இது எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். अच्छे दिन आने वाले हैं. நரேந்திர மோடியின் டெவலப்மெண்ட் மாடல், அதாவது கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா என்கிற விஷயத்தை மிக ஆழமாக நரேந்திர மோடி அவருடைய பி டீமான கோதி மீடியா தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் காட்டக்கூடிய இந்த ஸ்டோரியை நீங்க கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு பிரதமர் வழியாக நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த நாட்டை சுரண்டி அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். எந்த கரப்ஷனை பற்றி பேசினாரோ, எந்த டெவலப்மெண்ட்டை பற்றி பேசினாரோ, எந்த அச்சேதனை பற்றி பேசினாரோ, எந்த குஜராத் மாடலை பற்றி நீங்க கனவு பார்த்தீர்களோ அனைத்துமே பொய் பொய் பொய். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. 248 கோடி ரூபாய் செலவில் வெறும் 750 மீட்டர் நீண்ட ஒரு பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தை நேற்று திறந்து வைத்தது யாரு? இதே பிஜேபி. 2018ஆம் ஆண்டு இந்த பாலத்தை கட்டத் தொடங்கினார்கள். 8 ஆண்டுகள் பிடித்தது 750 மீட்டர் நீண்ட இந்த பாலத்தை போடுவதற்காக. செலவானது எவ்வளோ? 250 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. ஆனால் அந்த பாலத்துடைய காட்சிகளை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான கரப்ஷனை, எந்த விதமான நாட்டை நாம் உருவாக்கிவிட்டோம் என்று பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழ் கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நண்பரான சுமித் மிஸ்ரா, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவருடைய ரிப்போர்ட் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் வைரலாகிவிட்டது. காரணம், அவர் எடுத்து வைத்த அந்த உண்மைகள். நீங்க அந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். சுஹித் மிஸ்ரா எடுத்துக்காட்டிய இந்த காட்சிகள், அதாவது 24 மணி நேரம் கூட ஆகவில்லை அந்த ரோட்டுடைய நிலையை நீங்க பார்க்கிறீர்கள். சரி, இந்த இடத்தில் யாரெல்லாம் பொறுப்பாளையாக எடுத்து வைக்க முடியும்? 8 ஆண்டுகள் 250 கோடி ரூபாய் நீங்க வாங்கிட்டீர்கள். இந்த தரத்தில் நீங்க பாலத்தை கட்டியிருக்கிறீர்களே, அப்ப யார் இந்த பாலத்தை கட்டினார் என்கிற முதல் கேள்வி. MEPL கியான் ஜேவி என்கிற இந்த கம்பெனி மீது வெறும் 26 லட்சம் ரூபாய்க்கான 448 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் டிலே ஆகிவிட்டதாம். சும்மா கொஞ்சமா டிலே ஆகிவிட்டதாம். அதனால் அவர்கள் மீது வெறும் 26 லட்சம் ரூபாய்க்கான ஃபைனை போட்டிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். சரி, ரெண்டாவது, இந்த பாலத்தை கட்டுவதற்கான முயற்சியில் இறங்கிய மும்பை கார்பரேஷன் BMC அவர்கள் பதில் கொடுப்பார்களா? கொடுத்திருக்கிறார்கள். வேடிக்கையாக இருக்கிறது, நான் எடுத்துக்காட்டுகிறேன். இந்த ப்ராஜெக்ட் தொடங்கிய போது 209 கோடி ரூபாய் 2018ஆம் ஆண்டு தொடங்கி 2020ஆம் ஆண்டுக்குள் இதை திறந்து விடுவோம் என்று கூறினார்கள். ஆனால் அதற்கு மேலும் ஒரு 6 வருடங்கள். சரி, பிஜேபி, ஏக்நாத் ஷிண்டே மற்றும் ஏக்நாத் ஷிண்டே, இன்னொரு பக்கம் தேவேந்திர ஃபட்னவிஸ், இவர்கள் தான் பொறுப்பில் இருக்க வேண்டும். ஏன்னா BMC இவர்கள் கையில் தான் இருக்கு, அரசாங்கம் இவர்கள் கையில் தான். நீங்க இந்த பாலத்தோடைய நிலைக்காக ராகுல் காந்தியவோ இல்ல உத்தவ் தாக்கரேயோ இல்ல மற்ற நபர்களையும் நீங்க குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியும். இன்னொரு சில நபர்கள், இந்த BMC உடைய மேயர் ரித்து தாவடே,
நீத்து தாவடே, இந்த 2 நபர்களுமே அங்கே இருந்தார்கள். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். மகாராஷ்டிரா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பிரதாப் சர்நாயக், இவரும் அங்கே இருக்கிறார். மகாராஷ்டிராவின் பிடபிள்யூடி மினிஸ்டர் சிவேந்திர சிங் போஸ்லே, இவரும் அங்கே இருக்கிறார். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் நிதின் கட்கரி, இவரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அனைத்து கூட்டத்திற்கான தலைமையில் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நரேந்திர மோடி அவர்கள் கனவு காட்டினார் இல்லையா, கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா, அவரும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் என்ன கூறினார்? நாங்க பவருக்கு வந்து விட்டோம் என்றால் இந்த கரப்ஷனை முற்றிலுமே அழித்துவிடும். இந்த போஸ்டரை பாருங்கள். இந்த போஸ்டர் பாரதிய ஜனதா பார்ட்டி எடுத்து வைத்த போஸ்டர். இந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய மற்ற, அதாவது சிவசேனா, இன்னொரு சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா, இப்ப பிஜேபியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா, இந்த ஃபிளைஓவருடைய பெயர் மிருனால் தாய் கோரே. அவருடைய பெயரை வைத்ததற்கே இவர்கள் மீது வழக்கை போட வேண்டும். ஏன்னா அவரை பற்றி, அந்த பெண்மணியை பற்றி நீங்க தெரிஞ்சு கொண்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அங்கிருந்த ஏழைகளுக்காக, மாணவர்களுக்காக, கரப்ஷனுக்காக அந்த பெண்மணி போராடினார். இந்த நிலையில் அவருடைய பெயரை வைத்து இந்த நிலையில் நீங்க ரோட்டை போட்டிருக்கிறதுக்கு அவரே போராட்டத்தில் மறுபடியும் உட்கார்ந்திருப்பார், மறைந்து போனார். அந்த அளவில் இவர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். 248 கோடி ரூபாய் செலவில் தயார் செய்த இந்த ரோட்டை நீங்களே பாருங்கள், லட்சணத்தை நீங்களே பாருங்கள். சோஹித் மிஸ்ரா வழியாக இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கிறீர்கள். பாருங்கள், 750 மீட்டர், அதாவது ஒரே ஒரு மீட்டருக்கு செலவானது எவ்வளவு தெரியுமா? 33 லட்சம் ரூபாய். 33 lakhs for 750 meters. They have spent 248 crore. For 1 meter, it is 33 lakh. 33 lakh செலவில் இந்த அளவில் இந்த லட்சணத்தில் இருக்கு. 2 வருடத்தில் கட்டி முடிக்கக்கூடிய இந்த ஃபிளைஓவர் 8 வருடங்களுக்கு பின்பு உங்களுக்கு கிடைத்தது இதுதான். இப்போ இந்த பிஎம்சி, பிஜேபி பிஎம்சி, ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேவேந்திர ஃபட்னவிஸ் இவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் இந்த ஃபிளைஓவரை மறுபடியும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் பாருங்க. இது உத்தரப்பிரதேஷ், பீகார்ல கட்டப்பட்ட ஃபிளைஓவர் அல்ல. இந்தியாவின் ஃபைனான்சியல் கேபிட்டல், ஒரு ப்ராக்ரெசிவான ஸ்டேட், நம்பர் 1 ஸ்டேட் ஆஃப் இந்தியா, மும்பையில் இருக்கக்கூடிய விஷயம். நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முறை கேளுங்கள். இதற்கு பின்னாடி நான் உங்களுக்கு இன்னும் கேவலமான விஷயங்கள் எடுத்து காட்டுகிறேன். இந்த அரசாங்கத்துடைய கேளுங்கள். मुझे जरूरी नहीं कि मैं पहले से बता दूं कि मुझे वहां इंस्पेक्शन के लिए जाना है, तो फिर तो सब कुछ ठीक ठाक हो ही जाएगा. मैं ड्रोन भेज दूं, पता वही लेकर के आ जाता है और उनको पता तक नहीं चलता है कि मैंने जानकारी ले ली है. நரேந்திர மோடி என்ன கூறினார்? ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் நடக்கும்போது என்னுடைய ட்ரோனை நான் அங்க அனுப்பி ட்ரோன் வழியாக இன்ஃபர்மேஷனை வாங்கி கொள்கிறேன். அந்த அளவில் என்னுடைய அரசாங்கம் இருக்கு. அப்ப நரேந்திர மோடியின் ட்ரோன் இந்த இடத்திற்கு வரவில்லை. 8 வருடங்கள் ஆகிவிட்டது. வரவில்லையா என்கிற கேள்வி. இந்த போஸ்டரை பாருங்கள். இந்த போஸ்டர்ல அமித்ஷாவுடைய படம் இருக்கு, ரித்து தாவடே மும்பை மேயர் அவருடைய படம் இருக்கு, மற்ற நபர்களுடைய, தேவேந்திர ஃபட்னவிஸோடைய படம் இருக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப், எல்லாருமே பிஜேபி சார்ந்தவர்கள் தான். அந்த ரோட்டிற்கு 2 புறம் நீங்க பார்த்தீர்கள், ரிப்பன் கட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த அளவில் இந்த நாடகத்தை இவர்கள் ஆடி இருக்கிறார்கள். அப்போ பொறுப்பெடுக்கும் போது இவர்கள் எங்கு போனார்கள்? வெறும் 26 லட்சம் ரூபாய் ஃபைன். 6 வருடம் டிலேயாக அந்த ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ப்ராஜெக்டுடைய நிலை என்ன? யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருந்தார். டெல்லியின் ஹைதராபாத் ஹவுஸில் துபாயிலிருந்து ஷேக் மகாராஜா வந்திருந்தார். அப்படியே பக்கத்துல நரேந்திர மோடி, இந்த பக்கம் தான் நடுவில் அவர். நரேந்திர மோடியிடம் அவர் போய் கேட்ட விஷயம், நான் ஒன்று கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? நரேந்திர மோடி கேட்டார், என்ன உங்களுக்கு தேவை சொல்லுங்க. உங்க நாட்டுக்கு நான் வந்தேன், ரோடுகளை பார்த்தேன். இந்த ரோடு எல்லாம் போடக்கூடிய நபர் நிதின் கட்கரி தான் எனக்கு தெரிய வந்தது. இவர் எனக்கு ஒரு 6 மாதங்கள் வரை, ஜஸ்ட் 6 months கடனாக கொடுங்க, துபாய் ரோடுகளை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுங்க. நம்பிக்கை இல்லை இல்லையா? அவர் பேசுறதை நீங்களே கேளுங்க. आपको पता है दुबई के राजा, दुबई के प्रिंस हिंदुस्तान में आए थे. मैं, मोदी जी, हम सब मंत्री 3-4 एक टेबल पर बैठे थे हैदराबाद हाउस में. तो दुबई के प्रिंस ने मोदी जी को कहा कि हमारे लिए एक एहसान कर दो. बोले आपको क्या चाहिए?
तो बोले 6 महीने के लिए नितिन गडकरी को दुबई के लिए एक्सपोर्ट कर दो। இதுதான் இந்தியா. இந்த நிலை, இது முதல் பிரிட்ஜ் கிடையாது. 2025 நியூஸ் லாண்ட்ரியோடைய ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது. 170 பாலங்கள் 2021 இருந்து 2025 கொலாப்ஸ் ஆன பாலங்களுடைய எண்ணிக்கை 170. 202 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். 441 நபர்கள் பலத்த காயங்களுடன், கை இல்ல, கால் இல்ல, சிவியர் இன்ஜரியுடன் மருத்துவமனைகள். ஒபிஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே இவர்களுடைய கணக்குப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 42 கொலாப்ஸ் நேஷனல் ஹைவேஸில் நடந்துள்ளது between 2019 to 2024. நேஷனல் ஹைவே அலோன், வெறும் நேஷனல் ஹைவேஸ்ல மட்டுமே 21 பாலங்கள் கொலாப்ஸ் ஆனது. அதுல 15 கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி இருக்கிறது. 6 அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும் போதே கொலாப்ஸ் ஆகிவிட்டது. இது இந்த நாட்டுடைய நிலை. பீகார்ல 26 பாலங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 25 பாலங்கள், ஹிமாச்சல பிரதேசத்தில் 17 பாலங்கள், குஜராத்தில் 16 பாலங்கள். குஜராத் நரேந்திர மோடியின் ஸ்டேட், அமித்ஷாவுடைய ஸ்டேட், அடானி அம்பானியோடைய ஸ்டேட், அங்க 16 பாலங்கள். இந்த குஜராத்ல மட்டுமே 130 நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க. இது எல்லாமே கொலைதான், இதெல்லாம் ஆக்சிடென்டாக பார்க்கவே கூடாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 14, மத்திய பிரதேசத்துல 12, உத்தரப்பிரதேசத்துல 8, எல்லாமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். ஆனால் பொறுப்பெடுத்துக்கூடிய இடத்தில் யாருமே கிடையாது. யாருமே பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார்களா? இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா இங்க மகாராஷ்டிராவிலே இன்னொரு பாலம் கட்டப்பட்டது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பால்கனி வழியாக அந்த பாலம், பால்கனி வழியாக கேட்டால் இல்ல ஒரு சிறிய மிஸ்டேக் நடந்துருச்சு. நாக்பூர்ல நீங்க பார்த்தீர்கள்னா 998 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டப்பட்டது. இதே போன்ற இந்தோரா டிகோரி ஃபிளைஓவர் கல்யாண்ல 250 கோடி ரூபாய் செலவில் அந்த பாலம் கட்டப்பட்டது 2025. பலாவா ஃபிளைஓவர் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்கள், எக்ஸ் பக்கத்துல சர்ச் பண்ணி பாருங்கள். பலாவா ஃபிளைஓவர் நீங்க போட்டீர்கள்னாலே அந்த ஃபிளைஓவருடைய மோசமான நிலை அதை நீங்க பார்க்க முடியும். எல்லாமே மகாராஷ்டிராவில், எல்லாமே மும்பையில் நடந்த விஷயங்கள். மோடியோடைய த்ரோன் எங்கன்னு எனக்கு தெரியவில்லை. இந்து முஸ்லிம் இந்த பிரச்சனையில உங்களை சிக்க வைத்து கோடிக்கணக்கான ரூபாயை இவர்கள் செலவழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கான ரூபாயில் எவ்வளவு செலவாகிறது, எவ்வளவு இந்த மந்திரிகளுடைய சட்டை பையில் போகிறது, இந்த அரசியல் கட்சிகளுடைய சட்டைகளுக்கு எவ்வளவு போகிறது என்று யாருக்குமே தெரியும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மிர்னால் தாய் கோரே, சோஷியல் லீடர், ஆக்டிவிஸ்ட், தொடர்ந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக போராடிய பெண்மணியோட பேர்ல நீங்க ஒரு ஃபிளைஓவரை கட்டுகிறீர்கள். அந்த ஃபிளைஓவருடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரியும். ஆனால் அரசாங்கத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. டாலருக்கு எதிராக ரூபாய் நோட்டு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மாணவர்கள் நீட் பரீட்சையும் போது மாணவர்கள் தற்கொலை, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சார் இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சை அவர்கள் எழுதினார்கள், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நீங்க இங்க பாருங்க, போஸ்டர் பாருங்க, ரோட்டை பாருங்க, எப்படி நாங்க போட்டிருக்கோம், அப்படியே ஜகதோதியாக அப்படியே கேமராவை கீழே கொண்டுட்டு போய் பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும் அங்க இருக்கக்கூடிய உண்மை என்ன. சிந்தித்து பாருங்கள். இது இந்த நாட்டுடைய நிலை. நரேந்திர மோடியின் கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவுடைய உண்மை முகம் இதுதான். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.